ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஸ்கோடா சூப்பர் டீசல் வண்டி. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் லைட்டு ப்ளஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட்டு, இபிடி லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹேண்ட் பிரேக் லைட் மாதிரி ரெட் கலர்ல எரியும். இந்த 3 லைட்டுமே இக்னிஷன் கீ ஆன் பண்ணுற பாருங்க, அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இதுதான் வந்து இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ இந்த வண்டியில் ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலரு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு இதை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணுறது, அதாவது கோடிங் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஸ்கேன் போட்டு என்ன டிடிசி கோடு வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் 5. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணவுடனே இந்த செக் இன்ஜின் லைட்லாம் ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் லைட்டு, இந்த ட்ராக்ஷன் லைட்டு, அந்த பிளிங்க் ஆகுது பாருங்க, அந்த பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் லைட் இருக்குங்களா, இந்த இபிடின்னு சொல்லுவோம். இந்த 3 லைட்டுமே கன்சிஸ்டிங்காக எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆப்ரேஷனு, ஹைட்ராலிக் பம்பு, கண்ட்ரோல் மாடலர் வந்து டிஃபெக்ட், இது 3மே வந்துடுச்சுனாலே இந்த வண்டிக்கு கண்ட்ரோல் மாடலர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் யூனிட், ஃபுல் யூனிட், மோட்ரு வித் கண்ட்ரோல் மாடல் ஃபுல் செட்டு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால தான் இந்த வார்னிங் லைட் வருது. இந்த டிடிசி கோடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த கண்ட்ரோல் மாடலரு பார்ட் நம்பர் எப்படி செக் பண்ணுன்னா, இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் வந்து கண்ட்ரோல் மாடலரோட பார்ட் நம்பர். இந்த 1K090 ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது ஸ்கேனில் மாடலர் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பார்ட் நம்பரே வாங்கணும். ஸோ பார்ட் நம்பர் மாறுச்சுன்னா உங்களால் கோடிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலரு, இதே பேட்ச்சு, இதே இது வந்து செகண்ட்ஸ் தான், யூஸ்ட் பார்ட்ஸ் தான், புதுசு கிடையாது. ஸோ கஸ்டமர் அஃபோர்டபுள்னால வந்து செகண்ட்ஸ் போட சொன்னாங்க, செகண்ட்ஸே மாற்ற போகிறோம். ஸோ இப்போது இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பார்ட் நம்பரும், ஸோ அதில் ஸ்கேனில் இருக்க பார்ட் நம்பரும் சேமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் பழைய கண்ட்ரோல் மாடல் யூனிட்டை கழட்டிட்டேன். இதுதான் பழைய கண்ட்ரோல் மாடல் யூனிட்டு. ஸோ இப்போ இது வந்து புது கண்ட்ரோல் மாடல், புதுசுனா வந்து யூஸ்ட் கண்ட்ரோல் மாடல், இது வண்டியில் மார்க்கெட்டில் வந்து வாங்கின கண்ட்ரோல் மாடல். ஸோ இந்த பார்ட் நம்பரும் சேமாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே பார்ட் நம்பராக இருந்தால் தான் உங்களுக்கு கோடிங் ஆகும், இல்லைனா கோடிங் ஆகாது. இந்த பிஇ அது வேணால் மாறலாம், பட் 1Kன்றது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, 1K0, இது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகுது அந்த 9 டிஜிட் வந்து அப்படியே இருக்கணும். அது மாறிச்சுன்னா பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் யூனிட் வந்து மாற்றியாச்சு. கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு ஹேர் எடுத்து ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்கேன் போட்டு என்ன டிடிசி கோடு வருது, எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலில் கப்ளர் கழிச்சிட்டு கனெக்ட் பண்ணிங்கனாலே, இப்போ முன்னாடி வந்து ஏபிஎஸ் ஆப்ரேஷன் வந்தது. இப்போ என்ன டிடிசி கோடு வருன்றது காட்டுறேன் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் மாடல் கோடிங் ஆகலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒர்க் ஆகுதான்ற செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக, ஸோ பழைய கண்ட்ரோல் மாடல் யூனிட்டை கழட்டி எடுக்காமல் அந்த கப்ளர் மட்டும் கழட்டிட்டு நீங்கள் வாங்கியிருக்க செகண்ட்ஸில் அந்த கப்ளர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணி ஸ்கேன் போட்டு பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி டிடிசி கோடு வருதான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 4 டிடிசி கோடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் ஹெல்த் ரிப்போர்ட் போட்டிருக்கேன். இதில் என்னென்ன வேறு வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து வேறு வந்துச்சு, இப்போ கண்ட்ரோல் மாடல் நாட் கோடட் அப்படின்னு வருது. ஸோ இந்த லாங் கோடிங்கில் பாருங்கள், தெரிஞ்சு பாருங்கள், எல்லாமே 00 தான். ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேர், பார்ட் நம்பர் எல்லாமே சேம் தான். இந்த லாங் கோடிங் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கோடிங் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் மாடல் யூனிட் மாற்ற போகிறீங்கன்னா அந்த யூனிட்டை கப்ளரை கழட்டிட்டு இந்த மாட்டினோடனே இந்த மாதிரி மாறுதான்னு பாருங்கள் டிடிசி. ஸோ இப்போ அப்படி தான் செக் பண்ணிவிட்டு இப்போ புதுசு அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஏர் ப்ளீடிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ கோடிங் பண்ண போகிறோம். ஸோ கோடிங் பண்ணுறதுக்கு இக்னிஷன் கீயை ஆன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பண்ணக்கூடாது. நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எதுக்கு காட்டுறேன்னா, இக்னிஷன் ஆன் கண்டிஷனில் எப்படி பிளிங்க் ஆகுது, ரன்னிங் கண்டிஷனில் மாடலரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்றது தான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இது மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இக்னிஷன் கீ மட்டும் ஆன் கண்டிஷன் தான் வைக்கணும். வண்டியை ரன்னிங் கண்டிஷனில் கோடிங்கும் பண்ணக்கூடாது, பேசிக் செட்டிங்ஸு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிடிசி கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இருக்கிற கண்டிஷனில்
இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த டிடிசி எதுவுமே கிளியர் ஆகலை. எல்லாமே வந்து கண்ட்ரோல் மாடல் நீட் டு ப்ரோக்ராம், ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சரு, சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். எல்லாமே பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கோடிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பாருங்க ஆன்லைன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டைமில் நெட்டு வந்து ஆனில் இருக்கணும். இப்போ அதே மாதிரி வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டடில் இருக்கணும். எக்ஸ்பைர்ட் ஆகிடக்கூடாது. லைவ்ல இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நெட் ஆன் பண்ணியிருக்கேன், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபைல இருந்து கோடிங் ஆன்லைன் கோடிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ, இப்போ வேர்ஷன்ஸில் என்ன இருக்கோ, இது சிங்கிள் சிஸ்டம் வியூவில் போயிட்டு இதில் மூணாவது நம்ம பிரேக் மட்டும் தான் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நம்ம வந்து கோடிங் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு தேவை பிரேக் மட்டும் தான். அதனால பிரேக்கை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து கரண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் எல்லாமே 0ல் இருக்கு. ஸோ 2 கோடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கடைசியாக முடியறது பார்த்தீங்கன்னா 5000 முடியுது. இந்த கோடு வந்து ஆல்ரெடி வந்து இந்த வண்டிக்கு இருந்தது. முன்னாடி நீங்கள் ஸ்கேன்லேயே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த கோடு இருந்தது. பட் இந்த கோடே நான் திருப்பி ஃபீட் பண்ணுறேன். கோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. கோடு ஆயிடுச்சுன்றது இண்டிகேஷன்ஸ் காட்டுது. ஸோ பட் ஆனால் கோடு ஆயிடுச்சுனாலும் ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். கோடிங் ஆனவுடனே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி பேக் கொடுத்தீங்கன்னா, பேக் கொடுத்த உடனே என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிடிசி எல்லாம் கிளியர் பண்ணணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ பேக் கொடுத்தோடனே ஸோ எஸ் நான் இந்த டிடிசி இந்த நீட்டு கிளியர் த ஆல் த டிடிசி அப்படின்னு கொடுக்குறேன். டிடிசி எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, எல்லா டிடிசியும் கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எஸ்ன்னு கொடுத்து டிடிசி எல்லாம் கிளியர் பண்ணோன்னே ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு. அந்த கோடிங் வந்து அந்த டிடிசி வரல. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் செட்டிங் பண்ணோம். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி பேக் வெளியில் வந்துட்டு நம்ம ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலுக்குள்ளே போயிட்டு மாடுலர் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில டைமில் வந்து இப்போ நம்ம இது ஆன்லைனில் வந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது வந்து பேட்ச் தான். இப்போ சில டைமில் வந்து ஃபுல்லாக வந்து சேர்ந்துருக்காது, ஃபுல்லாக வந்து இதுவாக இருக்காது. ஸோ இப்போ 4 காட்டுது. திருப்பி பாருங்கள், கண்ட்ரோல் யூனிட் வந்து நாட் கோடட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ டிடிசி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடுச்சு. லாங் கோடிங் பார்த்தீங்கன்னா 000 இருக்குது. ஸோ அந்த பார்ட் நம்பர் சரியாகலை. அதுக்கு அடுத்தது கீழே இருந்தது பார்த்தீங்களா, அதை போட்டு நான் ஆன்லைன் கோடிங் பண்ணிட்டேன். ஆன்லைன் கோடிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி 5ல் இருந்தது, இப்போ பாருங்கள் 4000 இருக்குது. இதை வச்சு கோடிங் பண்ணியாச்சு. ஸோ கோடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாடுலர் இன்ஃபர்மேஷன் திருப்பி காட்டுறேன். முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 5ல் வச்சு பண்ணால் சரியாகலை. அதுலேயே கொடுக்கும் உங்களுக்கு 2-3 இது கொடுக்கும். எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணி முடிங்க. ஃபஸ்ட்டு கோடிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாடுலர் இன்ஃபர்மேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா 00 இல்லாமல் வந்துருச்சுன்னா ஸோ கோடிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸ் தான் பண்ணணும். ஸோ பேசிக் செட்டிங்ஸ் வந்து லாங்கிடியூடில் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 3 இது மட்டும் தான் பேசிக் செட்டிங்ஸ் பண்ணணும். பேசிக் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பர்மிஷன் சொல்லும். இந்த ஆக்சஸ் பர்மிஷனை வந்து பேசிக் செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சஸ் பர்மிஷன் கோடு போட்டிங்கன்னா தான் பேசிக் செட்டிங்ஸ்குள்ளேயே போக முடியும். 40168 தான் வந்து இதுக்கு பேசிக் செட்டிங்ஸ். இதுக்கு பிரேக் கண்ட்ரோல் மாடல் J104 இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோல் மாடல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் மாடல் கேட் ஓப்பன் பண்ணனா இந்த கோடு போட்டிங்கன்னா தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது பிரேக் கண்ட்ரோல் மாடலுக்கு வருது. லாகின் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு நினச்சி இதுக்கு எல்லாத்துக்குமே நெட்டுன்றது வேணும். இதை தவிர்த்து உங்களது சாஃப்ட்வேர் வந்து லைவில் இருக்கணும். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, பிரேக் ப்ரெஷர் இதை பண்ணிடலாம். இது பண்ணிவிட்டு இது டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஓகேன்னு காட்டும். ப்ரெஷர் பார் வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீத் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி இக்னிஷன் கீழே தான் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டு ஓகேல இருக்குது. இப்போ பேக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ திருப்பி வெளியில் வரணும். எல்லாத்துக்குமே வெளியில் வந்துட்டு ஒன்றுத்துக்கும் டிடிசி கிளியர் பண்ணிட்டு தான் திருப்பி வந்து பேசிக் செட்டிங்ஸ் பண்ணணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் பேசிக் செட்டிங்ஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ப்ரெஷர் சென்சார்ன்றது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சர், லேட்ரல் ஆக்சிலேட்டர் சென்சார், இது 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஆங்கிள் ஆக்சிலேட்டர் சென்சார் வந்து கோடிங் பண்ண போகிறேன். பேசிக் செட்டிங்ஸு. இதுக்கும் திருப்பி 40168 தான் போடணும். போட்டோடனே ஆக்சஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது லாகின் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு.
இப்போ திருப்பி பேசிக் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ ரீட் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லேட்ரல் ஆக்சிலேட்டர் இது இருக்குது, சென்சார். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா இப்போ இதுவும் வந்து அட்ஜஸ்டட் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ இதுவும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பேசிக் செட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் கிளியர் பண்ணணும். டிடிசி ஒன்றுத்துக்கும் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெறும் ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் மட்டும்தான் இருக்குது. ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சாரையும் இதே மாதிரி தான் வந்து ஆக்சிஸ் பர்மிஷன்ஸில் போயிட்டு பிரேக்குக்கு போயிட்டு 40168ன்ற கோடை போட்டிங்கன்னா இப்போ பேசிக் செட்டிங்ஸ் வந்து கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சு. லாகின் பண்ண முடியும். இப்போ பேசிக் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு இதில் ஸ்டேரிங் ஆங்கிள் இருக்கும் பாருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சில டைமில் வந்து அட்ஜஸ்ட் வந்து ஓகே இல்லாமல் இருந்ததுன்னா பண்ண முடியாது. எல்லாமே ஓகேன்னு வரணும். ஸோ இப்போ இதுவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளியர் கொடுத்தீங்கன்னா, கிளியர் முடிச்சதுக்கப்புறம் என்ன டிடிசி கோடு வருதுன்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலும் கோடிங் முடிஞ்சாச்சு. பேசிக் செட்டிங்ஸ் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ மாடுலர் இன்ஃபர்மேஷனில் போய் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ திருப்பி அந்த 4000 நமக்கு 2 காட்டுச்சு, 500 காட்டுச்சு, 500 ஆகலை, அப்படியே பாதியிலே நின்றுச்சு. அதனால நான் வந்து 400 எடுத்துட்டு 400 கோடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸ்லாம் பண்ணி இந்த டிடிசிலாம் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ஸோ 3P ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ல வந்து க்ரீன் தான் காட்டுது. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக திருப்பி இன்னொரு தடவை ஒரு ஸ்கேன் போட்டு என்னென்ன டிடிசி கோடு வருது அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் யூனிட் வந்து யூஸ்டு மாற்றினது பார்த்தீங்கன்னா அதே டைப் பார்ட் நம்பருக்கு தான் வாங்கி மாட்டுங்க. வேறு பார்ட் நம்பர் போட்டு பண்ணிங்கன்னா கோடிங் ஆகாது. கோடிங் அதாவது ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் மாற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஸ்டேரிங் ஆங்கிள் நம்ம யூஸ்வலாக வந்து பேட்டரி கழட்டி வச்சாச்சுனால இந்த லைட் எரியும் பார்த்தீங்களா, இந்த லைட் வந்து எரியுது. ஸோ இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணியாச்சுன்னா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து இபிடி கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த பார்க்கிங் பிரேக்கும் ஏபிஎஸும் வார்னிங் லைட் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பண்ணால் பார்க்கலாம் என்ன டிடிசி கோடு வருதுன்னு. ஸோ இந்த கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் யூனிட் வந்து பழசு மாட்டு போகிறீங்கன்னா கப்ளரை கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கோடிங்கிற டிடிசி கோடு வருதான்னு பாருங்கள். அப்படின்னா அங்கே நீங்கள் வச்சுருக்க வாங்கின கண்ட்ரோல் மாடல் செகண்ட்ஸில் வாங்கினதோ இல்லை புதுசோ கண்ட்ரோல் மாடல் கரெக்டாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த வண்டிக்கு ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் வந்து கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த வாங்கின கண்ட்ரோல் மாடல் யூனிட் கப்ளர் கழட்டிட்டு இந்த கப்ளர் போட்டுட்டு பேட்டரிலாம் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது இந்த டிடிசி கோடு தான் வந்துச்சு. ஸோ இந்த டிடிசி கோடு அந்த கோடிங் டிடிசி கோடு வந்துச்சுன்னா அப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து கரெக்டாக இருக்குன்னு காட்டுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இபிஎஸ் அதாவது ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வருது. ஸோ இதை நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேரிங் வீலை திருப்பல. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து இந்த வார்னிங் லைட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட்டு ஃபுல்லாகவோ ரைட்டு ஃபுல்லாகவோ திருப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக வைக்கும் போதே அந்த வார்னிங் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வார்னிங் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஹேண்ட் பிரேக் வார்னிங் லைட் இபிடியும் வந்து பிளிங்க் ஆகலை, ஏபிஎஸும் வரலை. ஸோ இதையும் கிளியர் பண்ணுனா கிளியர் ஆகிடும். ஸோ இந்த வண்டிக்கு ஸோ ஸ்கோடா பிடபிள்யூக்கு ஏபிஎஸ் கண்ட்ரோல் யூனிட் வந்து மாற்றுறது ப்ரொசீஜர் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ப்ளஸ் வந்து மாற்றி முடிச்சதுக்கப்புறம் கோடிங் பண்ணுற ப்ராசஸ், கோடிங் பண்ணுறது எப்படின்றது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோடிங் பண்ணி முடிச்சாச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு பேசிக் செட்டிங்ஸில் வருதோ லிஸ்ட் அவுட் வருதோ அந்த பேசிக் செட்டிங்ஸ் லிஸ்ட் அவுட்டை ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா பண்ணும்போது ஆக்சஸ் பர்மிஷனில் போயிட்டு 40168ன்றது போட்டு அதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸ் பண்ணி பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிடிசி கிளியர் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்ஸாக பண்ண முடியும்.
ஸோ இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த வார்னிங் லைட்டுமே வரல, எந்த டிடிசி கோடுமே வரல. ஸோ வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் யூனிட் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து லான்ச்லேயும் பண்ணலாம், எக்ஸ்டைக்னோ ப்ரோ, திங்க் டயக்னோ 2 ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லேயும் பண்ணலாம், டைசோன் சாஃப்ட்வேர்லேயும் பண்ணலாம். ஒன்று உங்களுக்கு வந்து நெட்டு வேணும், ப்ளஸ் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து லைவ்ல இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ திருப்பி ஒரு தடவை ஸ்கேன் போட்டு என்ன கண்ட்ரோல் மாடலோட லாங் கோடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. 400 தான் நம்ம 2 பார்த்தா அது இருக்கு. ப்ளஸ் பார்ட் நம்பரு, அந்த என்ன பார்ட் நம்பரும் அது ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக இருக்கு. ஸோ டிடிசி கோடு போய் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நோ ஃபால்ட் கோடு தான் வருது. ஸோ இந்த வண்டிக்கு மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக் உன் வாழ்க்கை.